ப்ளஸ் டேம் அண்ட் இன்னொரு இடம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் சம்திங் எதுவும் சொன்னாங்க எனக்கு தெரியல. ஹாய் ஹலோ ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த vlog நான் லாஸ்ட் டைம் போட்ட அந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ தான். அதிலே சொல்லியிருப்பேன். அண்ட் எந்த ஊருன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பேன் ஒரு அந்த வால் ஹேங்கிங் பார்த்துட்டு. ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை போகிறோம். ஸோ 2 நாள் பிளான் பண்ணி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கோவில் அண்ட் ஈவினிங் வந்து கிரிவலம், மறுநாள் வந்து செஞ்சிக்கோட்டை ஆனால் அதை சுற்றி இருக்கிற டேம் அந்த மாதிரி இடம்லாம் போகலான்னு பிளான் பண்ணி தான் ஆக்சுவலாக கிளம்புனோம். இது வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றத தாண்டி கோவிலுக்கு போகணும் அப்படின்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ போகிற இடம்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுற இந்த விலாக் விட நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற விலாக் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் அவ்வளோ அழகழகாக வந்து குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த 2 நாளாக 2 வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. அண்ட் இங்கே வந்து அந்த போகிற வழி எல்லாமே அந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மல் மலை மாதிரியே இருக்காது. ஸோ கூழாங்கல்ல வந்து அப்படியே கொட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கூழாங்கல் வந்து பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மவுண்டன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே கொஞ்சம் நேரம் இறங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் மாதிரி கோவிலுக்கு போயிட்டு 7 அப்புறம் நம்ம வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக பிளான். லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அந்த செஞ்சிக்கோட்டை மேலே இருக்கும், கீழே ரோடு இருக்கும். கீழேருந்து கிராஸ் பண்ணி போகும்போதே மேலே வந்து தெரியும் அந்த மலை அந்த கோட்டை எல்லாமே வந்து தெரியும். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் ரூட் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட பேக் சைடு தான் எங்களுக்கு தெரிஞ்சதை தவிர ஃப்ரண்ட் பக்கம் தெரியல. எப்படியும் நம்ம நாளைக்கு வரதானே போகிறோம், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக வந்தாச்சு. கோவில்கிட்டே பார்த்திங்கன்னா ரூம் எடுத்திருந்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நடை வந்து ஒரு 3:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கோவிலுக்கு போகலாம். ஸோ கோவில்கிட்டே ரூம் போட்டதுனால கொஞ்சம் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஜஸ்ட் வாக்கபிள் அவ்வளோதான் கோவிலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கவும் நமக்கு டைம் கிடச்சிது. வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். அது ஸ்மார்ட் லாக் கார்டை மட்டும் மிஸ் பண்ண வச்சுக்கோங்க, 500 rupees ஃபைன்லாம் கொடுக்க முடியாது. ஒன்று எங்கேயும் விட்டுட்டு கிளம்பிடுவோம். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. கியூட்டாக இருக்கு. அழகா இருக்குடி. வீக் டேஸ் அப்படின்றதுனால பயங்கர கூட்டம்லாம் இல்லை. ஏன்னா எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் வருவோம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கணும், கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இருக்கணும்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு கோவில் அப்படின்னா நான் அண்ணாமலையார் கோவில் சொல்லுவேன். ஏன் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்து அங்கே நின்னாலே எனக்கு அந்த கோபுரம் பார்த்தாலே வந்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம போயிட்டு வந்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு.
ஸோ நல்லாவே வந்து பொறுமையாக வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு கோவிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு அப்பா அம்மா பிரணவ ரூமில் விட்டுட்டு நாங்கள் வந்து நம்ம கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாய் வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே கோவிலுக்கு வருவோம், நாங்கள் சுற்றுனது இல்லை, போனதில்லை. ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணாமல் போகணுன்னு பிளான் பண்ணி சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாய் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக அந்த ராஜகோபுரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம வந்து ஒரு ஏர்லி மார்னிங் போல் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா ஸோ இப்போ நாங்கள் கிளம்புன ஒரு 7:00 ஸோ இந்த டைமிங்கும் சூப்பராக இருக்கும். வெயிலெலாம் இல்லாதனால நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகாது. அதனால் இந்த டைம் வந்து சூஸ் பண்ணோம். போகிற வழி எல்லாமே நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு அந்த கடலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோடு இருந்துச்சு. ஸோ போக போக பார்த்திங்கன்னா வந்து நிறைய கோவில் இருந்தது போகிற வழியில். ஏன்னா நான் வந்து சுற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் பார்த்ததில்ல. நம்ம கோவிலுக்கு மட்டும் வந்துட்டு போன்றதுனால எனக்கு தெரியல. சூப்பராக இருந்ததுங்க. நிறைய வந்து கோவில் இருந்துச்சு. அது உள்ளே பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும், அந்த சிவன் சாமி இருக்கட்டும், நிறைய சின்ன கோவில் வந்து அந்த சுற்றுற பாதையிலே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேரம் ஆக ஆக ரொம்ப பயங்கரமாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இந்த கிழங்கு வந்து நான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். நேராக வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன். சரி இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய போட்டிருந்தது. இது வந்து அந்த நேச்சுரல் சுகர் பொட்டேட்டோ, அந்த பூமி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு 12 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுமா நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த கிழங்கு வரத்துக்கு. டேஸ்ட்டும் பண்ணதில்லை. ஏன்னா வந்து வீடியோவில் காட்டுறவங்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிழங்கு நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிதான் சொல்லணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நாட்டு சக்கரை மேலே தூவியும் சாப்பிட்லாம். அண்ட் வந்து உப்பு லெமன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. நம்ம வந்து காரமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினோம். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்கும்போதே அவங்க லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருந்தது. மற்றபடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ நீங்களும் ஏற்கனவே இந்த கிழங்கு பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கும் இப்போக்கும் வந்து என் ஃபேஸ் பயங்கரமாக வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இல்லை. இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு வந்து கிரிவலம் போகிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து ஒரு 2 பிளேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கோவில் ப்ளஸ் டேம் அண்ட் இன்னொரு இடம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் சம்திங் எதுவும் சொன்னாங்க எனக்கு தெரியல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோவிலுக்கு நான் வந்திருக்கேன், கிரிவலம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அந்த சுற்றி இருக்கிற பாதெல்லாம் நிறைய கோவில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு போகிற 2 பிளேஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ என்ன இடம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வ்ளாகில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் முடிக்கணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும், அதோட பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சூப்பரான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.